ஐடி ஊழியர் அரவிந்த், 28 வயது. அவன் வீட்டில் தனியாக இருக்கிறான். அப்போது அவன் மொபைல் ஒலிக்கிறது. அரவிந்த் அந்த காலை அட்டன் செய்து, ஹலோ. மறுமுனையில் ஒரு கரகரப்பான குரல், இன்னும் 10 நிமிடம்தான், நீ சொன்ன உண்மை வெளிவரப் போகுது. அரவிந்தின் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது. யார் நீங்க என்று அரவிந்த் கேட்டான். அந்த கால் திடீரென கட்டானது. மீண்டும் அரவிந்தின் தோழி ராதிகாவிடமிருந்து கால் வந்தது. அதுவும் திடீரென கட்டானது. அரவிந்த் உடனே போலீசுக்கு கால் செய்கிறான். இன்ஸ்பெக்டர் ராகவன் சம்பவ இடத்திற்கு வருகிறார். அப்போதே அருகில் உள்ள பிளாட்டில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. இன்ஸ்பெக்டர் ராகவன் கதவை திறந்து பார்த்தார். ராதிகா, அரவிந்தின் தோழி, இரத்த குளத்தில் இறந்து கிடக்கிறாள். இன்ஸ்பெக்டர் ராகவன் ராதிகாவின் அருகில் கிடந்த கைபேசியை கவனிக்கிறார். ராதிகாவின் கைபேசியில் கடைசி கால் அரவிந்த் செய்திருந்தான். அரவிந்த் அதிர்ச்சி அடைகிறான். சார், நான் அவளை கொல்லவே இல்லை. ராகவன் அமைதியாக கேட்கிறார். அப்போ ஏன் கடைசி கால் நீ பண்ணிருக்க? அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அரவிந்த் பிளாஷ்பேக் சொல்கிறான். ராதிகா அரவிந்த் வேலை செய்யும் நிறுவனத்தில் நடந்த ஒரு பெரிய மோசடியை கண்டுபிடித்திருந்தான். அதை வெளியே சொல்ல போவதாக மிரட்டினான். அன்று இரவு அரவிந்த் அவளை சமாதானப்படுத்த கால் செய்தான். ஆனால் அதே நேரத்தில் அரவிந்தின் மேனேஜர் கார்த்திக் ராதிகா வீட்டில் இருந்தது தெரிய வந்தது. ராகவன் கார்த்திக்கை கைது செய்கிறார். கார்த்திக்கிடம் நடத்திய விசாரணையில் ராதிகாவை கொலை செய்வதற்கு முன் கார்த்திக் போனில் இருந்துதான் அரவிந்துக்கு அந்த அன்னோன் கால் வந்தது. அரவிந்தை பயமுறுத்தினால் உண்மை வெளியே வராது, ராதிகாவை கொலை செய்த பழி அரவிந்த் மீது விழும் என்று நினைத்தேன். ராதிகாவின் கைபேசியில் இருந்தும் நான் தான் அரவிந்துக்கு கால் செய்தேன் என்றான் கார்த்திக். கார்த்திக் சொன்ன உண்மைகளை வைத்து இன்ஸ்பெக்டர் ராகவன் கார்த்திக்கை சிறையில் அடைத்தார்.